ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் சம் ஒன்று பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 5 நாட்களிலும் முடிப்பர். சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பர். சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்குறாங்க. இப்போது ஏ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 நாட்களில். அதை ஏ 1/3ன்னு வச்சுக்கிறோம். பி எத்தனை நாளில் முடிப்பாங்க? 5 நாட்களில் முடிப்பாங்க. 1/5ன்னு வச்சுக்கிறோம். இப்போது சி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னா 3 பேரும் சேர்ந்து செய்கிறது. A + B + C = ஒரு நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளில் முடிப்பாங்க. இப்போது சி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணலாம். ஏ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/3 நாளில் முடிப்பாங்க. பி எத்தனை நாளில் முடிப்பாங்க? 5 நாளில் முடிப்பாங்க. 1/5. சி அப்படியே போட்டுக்கிறோம் = 1. ஓகேங்களா? இப்போது சி தானே நம்மளுக்கு வேணும். சி இப்படியே வச்சுட்டு இப்போது 1 - 1/3 - 1/5. இது எப்படி வந்துச்சு? 1/3 இந்த சைடு வந்துச்சுன்னா -1/3 ஆயிரும். 1/5 இந்த பிறம் வந்துச்சுன்னா -1/5 ஆயிரும். நம்ம இங்கே நார்மலாகவே என்ன யோசிச்சு வச்சுக்குவோம், இங்கே 1/1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதை சால்வ் பண்ணணும். இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வருங்களா? இப்போ 15 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 15. இங்கே என்ன பண்ணணும்? மேலே 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15. இங்கே 15 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 மைனஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3. ஓகேங்களா? அடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு -5 + 3 8ன்னு வருமா? /15 என்ன ஆகும்? 15ல் 8 போச்சுன்னா 7/15 வரும். 7/15ங்கிறது இப்படி எழுதக்கூடாது. நம்ம எப்படி எழுதணும்? திருப்பி எழுதணும். ஏன்னா நம்ம 1/3 1/5 தானே போடுறோம். அப்போ நம்ம எப்படி திருப்பி எழுதணும்? 15/7ன்னு பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணலாம்? இது கலப்பு பின்னமாக மாற்றலாமா? ஆப்ஷனில் 15/7 இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். 7ல் எத்தனை 15 இருக்குது? சாரி, 15ல் எத்தனை 7 இருக்குது? 2 7s are 14. பேலன்ஸ் 1 / 7. இதுதான் ஆன்சர். 2 1/7 நாட்களில் சி தனியாக அந்த வேலையை முடிப்பாருன்னு சொல்கிறோம்.